ஹாய், நான் உங்கள் மிஸ்டர் ஆட்டோமேன். கதை கேட்டு படம் பேர் சொல்ல இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறீங்கன்னா, வழக்கம் போல் தாங்க. இந்த படத்துலேயும் ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின். ஹீரோ என்ன பண்ணுவார், படிப்புக்காக காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியூர் போவார். ஹீரோயினும் அதே மாதிரி வெளியூரில் போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் அம்மா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. வேணாம், கல்யாணம் பண்ணிக்கோ, நீ படிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா நான் படிக்கணும்ப்பா, அம்மா விட மாட்றாங்க அப்படின்னோன்னே, அப்பா சரி பொண்ணு ஆசைப்படுதலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவை போய் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவார். சரி படிமா வாமா அப்படி சொல்லிட்டு. சரி என்னடா இந்த பொண்ணு படிக்கணும்னு இவ்வளோ தீவிரமாக இருக்கே, காலேஜில் கண்டிப்பாக பெரிய டாப்பர் ஆகி கண்டிப்பாக அந்த ஊர் கலெக்டர் கையில் சர்டிஃபிகேட் வாங்காமல் வராது போலக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி படம் பார்ப்போம். ஆனால் அதான் இல்லை, காலேஜுக்கு போயிட்டு படிக்கிறத தவிர மற்ற வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. ஹீரோ கூட போய் பழகுவாங்க. ஹீரோவுக்கும் பிடிக்கும், இவங்களுக்கும் பிடிக்கும். 2 பேரும் லவ் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை போகிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா படமே கிளைமேக்ஸே வந்துடும். வந்தோடனே இவங்க 2 பேரும் அவங்கவுங்களும் பேசிக்க மாட்டாங்களா, இவங்க ஊருக்கு அவங்க, அவங்க ஊருக்கு இவங்கன்னு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோ இல்லை சொல்லுவாங்க, உனக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோவும் சரி ஓகே பாருங்கப்பா அப்படின்றவாங்க. இவங்க மேலே உள்ள கோவத்தில் ஹீரோயின்கிட்ட போய்ட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்வாங்க. சரி இவங்களும் சரி பாருங்கள் அப்படின்ட்டுருவாங்க. கடைசியில் ஹீரோவும் போயிடுவார் பொண்ணு வீட்டுக்கு. கடைசியில் பொண்ணு பார்த்தா ஹீரோயினில் தான் இருப்பாங்க. டக்குன்னு 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு உடனே ஒரு ஆனந்த கண்ணீரோட கட்டி பிடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன படத்தோட கதைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த செகண்டில் கண்டுபிடிச்சுன்றதை அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மிஸ்டர் ஆட்டோமேன். தேங்க்யூ.